International Institute Madurai. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜியோமெட்ரியில quadrilateral related problems பார்க்க போறோம். ஓகேங்களா? Question பாருங்க. In a quadrilateral ABCD with unequal sides, if the diagonals AC and BD intersect at right angles, then 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படிங்கிறத நம்ம கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஏபிசிடிங்கிறது ஒரு குவாட்ரிலேட்டர் சொல்லிட்டாங்க. ஸோ குவாட்ரிலேட்டர் ஓகே. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, அதோட சைட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அன்ஈக்குவல் சைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லா சைட்ஸுமே இந்த குவாட்ரிலேட்டரில் ஈக்குவல் சைட்ஸில் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. அண்ட் 2 டயக்னல்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னது, ஏசி அண்ட் பிடி அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி டயக்ராம் ஃபர்ஸ்ட் வரைஞ்சிடலாமா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஏபிசிடி இஸ் அ குவாட்ரிலேட்டர். அதில் 2 டயக்னல் என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ டயக்னல்ஸ் குவாட்ரிலேட்டர்ஸ்னால் என்னது, என்ன ஷேப்னா இருந்திருக்கலாம். ஸோ அதில் நம்ம ட்ரெபீசியம் எடுத்தோம்னா ஏ பி சி டி. ஓகேங்களா? இதில் டயக்னல்ஸ்னால் அப்புறம் என்ன வரும், இங்கே ஏக்கும் சிக்கும் இப்படி கிராஸாக வரது தான் என்னது டயக்னல் சொல்லுவோம். ஸோ ஏசிங்கிற ஒரு டயக்னல் அண்ட் அனதர் ஒன் டயக்னல் என்னன்னு சொல்லியிருக்காங்க, பிடி. ஸோ பிடிங்கிற டயக்னல் இது ரெண்டும் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க, இன்டர்செக்டட் ரைட் ஆங்கிள்ஸ். ஸோ இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட் இதை வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா ரைட் ஆங்கிள். ரைட் ஆங்கிள் என்னது 90 டிகிரி அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ரைட் ஆங்கிள்ஸ்னு என்னது 90 டிகிரி அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் இப்போ என்ன கண்டிஷன் வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டிஷன் இதில் சாட்டிஸ்ஃபை ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு ஆங்கிள் வந்து இப்போ இங்கே பாருங்களேன், இன்டர்செக்டிங் பாயிண்ட் இது எல்லா சைடுமே நம்ம பார்த்தோன்னா இதுவும் 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரி, எல்லாமே என்னது 90 டிகிரி. அதாவது ஒவ்வொரு ட்ரையாங்கிள் இப்போ சென்டர் பாயிண்ட் வந்து ஓன்னு வச்சுட்டோன்னா இன் ட்ரையாங்கிள் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் வரும், ஏஓபி. ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் ஏஓபி அண்ட் செகண்ட் ட்ரையாங்கிள் பார்த்தோன்னா பிஓசி அண்ட் தேர்ட் ட்ரையாங்கிள் சிஓடி அண்ட் ஃபோர்த் ட்ரையாங்கிள் டிஓஏ. இந்த மாதிரி 4 டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணலாம். ஏன்னா அது வந்து எப்படி இன்டர்செக்ட் ஆயிருக்கு, 90 டிகிரியில் இன்டர்செப்ட் ஆயிருக்குன்னு இன்னொரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னா எப்படி தான் இருக்குது, ஒரு எல்லாமே என்னது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் இருக்குது. ஏன்னா 90 டிகிரினாலே நம்ம என்னன்னு சொல்லுவோம், 90 டிகிரினாலே அது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக தான் இருக்கும். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னாலே நம்ம இங்கே என்ன கண்டிஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா ஒரு ஆங்கிள் வந்து கண்டிப்பாக என்னது 90 டிகிரியாக இருக்குன்னு நம்ம தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்படி ஒரு ட்ரையாங்கிள் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அங்கே என்ன தியரம் யூஸ் பண்ணலாம், பித்தாகரஸ் தியரம். ஸோ இந்த இடத்துல இந்த ஒவ்வொரு ட்ரையாங்கிளுக்கும் பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். பித்தாகரஸ் தியரம்னா என்னது, அதுக்கான ஃபார்முலா ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹைப்போடெனஸ் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ அது ஆப்போசிட்னா இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஆங்கிள்ஸ், அதாவது இந்த இடத்துல ஆங்கிள் இருக்கும், இதுக்கு ஆப்போசிட் இருக்க சைடு தான் என்னன்னு சொல்லுவோம், இதானது. இப்போ ஆங்கிள் வந்து இந்த இடத்துல இருந்துச்சுன்னா இதுக்கு ஆப்போசிட் சைடு தான் வந்து ஆப்போசிட் அப்படிங்கிற சொல்லுவோம். அட்ஜசன்ட்ங்கிறது இந்த ஆங்கிளுக்கு கீழே இருக்கல இந்த சைடு தான் நம்ம அட்ஜசன்ட் சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா இதை என்னன்னு சொல்லணும்னா இதை வந்து பேஸ்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ஆப்போசிட் சைடு என்னன்னு சொல்லுவாங்கன்னா பெர்பெண்டிகுலர். அந்த மாதிரி 2 டேர்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பெர்பெண்டிகுலர்னாலும் ஆப்போசிட்னாலும் ஒன்று தான், அண்ட் அட்ஜசன்ட்னாலும் பேஸ்னாலும் ஒன்று தான். அண்ட் இந்த லென்த்தியஸ்ட் சைடு ஹையஸ்ட் லென்த் உள்ள சைடு இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஹைப்போடெனஸ் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ பித்தாகரஸ் தியரம் மாதிரி என்ன ஃபார்முலானா ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹைப்போடெனஸ் ஸ்கொயர். இப்போ இந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி ஒவ்வொரு ட்ரையாங்கிளாக எடுக்கலாமா? ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் என்னது, ஏஓபி. இந்த ட்ரையாங்கிள் எடுத்து நாங்கள் என்ன வரும், இந்த ட்ரையாங்கிளுக்கு ஏஓபிக்கு வந்து ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் இந்த இடத்துல ஓ, இங்கே ஏ, இங்கே பி. ஏன்னா எங்கள் ஓ தான் என்னது 90 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க, அதனால தான் இந்த ஓ இப்படி எடுத்திருக்கோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஆப்போசிட்னா நம்மளுக்கு என்ன வரும், ட்ரையாங்கிள் ஏஓபி. இதில் ஆப்போசிட்னா நம்மளுக்கு என்ன வரும், ஓஏ ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட்னா ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹைப்போடெனஸ் இங்கே என்ன வரும், ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர். நெக்ஸ்ட் செகண்ட் ட்ரையாங்கிள் என்ன எடுத்துருக்கோம், பிஓசி. ஸோ பிஓசி ஓ சென்டரில் இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே பி, இங்கே சி, பிஓசி. இங்கே நம்மளுக்கு ட்ரையாங்கிள் பிஓசி. இதில் நம்மளுக்கு ஆப்போசிட் என்ன வரும், ஓபி ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் என்ன வரும், ஓசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹைப்போடெனஸ் பிசி ஸ்கொயர். நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் என்னது, சிஓடி. ஸோ ஓங்க இருக்கணும் சி அண்ட் டி.
third triangle. So in triangle COD. So COD ல நமக்கு opposite என்ன வரும்? OC. OC square plus base வந்து நமக்கு என்ன வரும்? OD. OD square equal to அதோட hypotenuse square என்ன வரும்? CD. So CD square. Last triangle என்னது? DOA. So இங்க O, இங்க D and A. So in triangle DOA இதில் நமக்கு opposite என்ன வரும்? OD square plus base OA square equal to DA square. இப்போ next என்ன பண்ணணும்னா left hand side and right hand side எல்லாத்துலையுமே நம்ம ஆட் பண்ணிடலாம். எல்லாத்துலையுமே நம்ம ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? இந்த சைடு நம்ம பித்தாகரஸ் தியரம் படி ரெண்டு ஃபார்மேட் இருக்குல்ல, லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு, இது ரெண்டுத்துலையும் இந்த 4 ட்ரையாங்கிள்ஸில் உள்ளது நான் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணால் அங்கே பாருங்களேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் OA ஸ்கொயர் இங்கே இருக்குது ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளில், அண்ட் லாஸ்ட்லேயும் பாருங்கள் OA ஸ்கொயர். ஸோ 2 டைம்ஸ் வந்துருச்சு. அண்ட் OB ஸ்கொயர் இங்கே இருக்குது, இங்கேயும் OB ஸ்கொயர் இருக்குது. ஸோ OB ஸ்கொயர் 2 டைம்ஸ். அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் OC ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் OC ஸ்கொயர். ஸோ அதுவும் 2 டைம்ஸ். அண்ட் OD ஸ்கொயர் என்னது 2 டைம்ஸ் வருது. ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம்? 2 into OA ஸ்கொயர் ப்ளஸ் OB square plus OC square plus OD square. So அப்போ left hand side ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடில் என்னெல்லாம் இருக்குது? AB square plus BC square plus CD square plus DA square. இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, இந்த டேர்மில் OA ஸ்கொயர் ப்ளஸ் OB ஸ்கொயர் இருக்குது. அது நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் எடுக்கும் போது என்னென்னு எடுத்திருக்கோம்? OA ஸ்கொயர் ப்ளஸ் OB ஸ்கொயர் வந்து AB ஸ்கொயர்னு எடுத்திருக்கோம். ஸோ இது ரெண்டுக்கு பதிலாக என்ன எழுதலாம்? AB ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் OC ஸ்கொயர் ப்ளஸ் OD ஸ்கொயர். தேர்ட் ட்ரையாங்கிளில் பாருங்கள், OC ஸ்கொயர் ப்ளஸ் OD ஸ்கொயர் என்னென்னு போட்டிருக்கோம்? CD ஸ்கொயர். ஸோ அதுக்கு பதிலாக என்னது? CD ஸ்கொயர்னு போட்டாச்சு. ஸோ பேலன்ஸ் என்னெல்லாம் இருக்குது? அது ஆசிட்டிஸ் அப்படியே எழுதுங்க. AB ஸ்கொயர் ப்ளஸ் BC ஸ்கொயர் ப்ளஸ் CD ஸ்கொயர் ப்ளஸ் DA ஸ்கொயர். இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாமா? இங்கே என்ன இருக்கும்? 2AB ஸ்கொயர். இங்கே ரைட் ஹேண்ட் சைட்லேயும் ஒரு AB ஸ்கொயர் இருக்குது. அதை லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு போனால் அங்கே என்ன வரும்? 2AB ஸ்கொயர் மைனஸ் AB ஸ்கொயர் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் வந்துடும். அண்ட் இங்கே என்ன இருக்குது? உள்ள 2 போய் 2 வச்சு உள்ளே மல்டிப்ளை பண்ணால் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2CD ஸ்கொயர் இருக்கும். அண்ட் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் 1CD ஸ்கொயர் இருக்குது. ஸோ அது சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வரும்? 2CD ஸ்கொயர் மைனஸ் CD ஸ்கொயர் ஈக்குவல் டு CD ஸ்கொயர் வந்துடும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் முடிஞ்சிருச்சு. பேலன்ஸ் ரைட் ஹேண்ட் சைடில் என்ன தான் இருக்கும்? AB நம்ம சிம்பிளிஃபை பண்ணியாச்சு, CDயும் சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. பேலன்ஸ் இருக்குது BC ஸ்கொயர் ப்ளஸ் DA ஸ்கொயர். இதுதான் இது ஃபைனல் எக்ஸ்பிரஷன். நம்ம ஆப்ஷன்ஸில் பார்த்தோன்னா AB ஸ்கொயர் ப்ளஸ் CD ஸ்கொயர் எங்கே இருக்குது? ஆப்ஷன் பியில் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அண்ட் ரைட் ஹேண்ட் சைட்லையும் செக் பண்ணுங்க. BC ஸ்கொயர் ப்ளஸ் DA ஸ்கொயர். ஸோ எல்லாமே ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி தான் இது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். கொஸ்டின் பாருங்கள், த ரேஷியோ ஆஃப் the angles angle A and angle B of a non-square rhombus ABCD is 4:5. Then the value of angle C is. So என்ன கொடுத்திருக்காங்க? First என்ன இமேஜ் சொல்லியிருக்காங்க? நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின் வந்து ஒரு ராம்பஸ் அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. ABCD is a rhombus அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் ரெண்டு ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் A அண்ட் ஆங்கிள் B கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் இந்த கண்டிஷனில் ராம்பஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ராம்பஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. இதில் வந்து நான் ஸ்கொயர் ராம்பஸ் அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. இது வந்து ஸ்கொயர் டைப்பில் இருக்க ராம்பஸ் இல்லை, இது வந்து நான் ஸ்கொயர் ராம்பஸ் அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் அதோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அந்த ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்கல, ஆங்கிள் ஏ அண்ட் ஆங்கிள் பியோட வேல்யூஸ் கொடுக்காம ஸோ அதுக்கான கரஸ்பாண்டிங் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க ஆங்கிள்ஸ். ஓகேங்களா? ஃபைனல் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் ஆங்கிள் சி. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ராம்பஸ் அப்படின்னா இந்த ஏபிசிடிங்கிற ராம்பஸ் நம்ம வந்து டயக்ராம் வரைஞ்சிடலாமா? என்ன சொல்லியிருக்காங்க? ஏ பி சி டி இதானது ராம்பஸ். அண்ட் நெக்ஸ்ட் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? ஆங்கிள் ஏ கொடுத்துருக்காங்க அண்ட் ஆங்கிள் பி இதோட ரேஷியோ ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஆங்கிள் ஏ வந்து என்னென்னு சொல்லியிருக்காங்க? 4. அதோட வேல்யூ பார்த்தோன்னா ரேஷியோ வந்து 4:5 சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட வேல்யூஸ் பார்த்தோன்னா என்னது 4x. ஏன்னா ரேஷியோனாலே என்னது ஒரு காமன் டேர்ம்ஸ் ரெண்டு வேல்யூஸ்லையுமே கேன்சல் ஆகி வரக்கூடிய சிம்பிளஸ்ட் ஃபார்ம் தான் நம்ம ரேஷியோன்னு சொல்லுவோம். ஸோ அதோட வேல்யூஸ்னு எடுக்கும் போது ஏயோட வேல்யூ என்னது 4x. ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் ஆங்கிள் பியோட வேல்யூ வந்து என்னது 5x. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ஆங்கிள் சி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளுக்கு கேட்டிருக்க கொஸ்டின். நெக்ஸ்ட் ராம்பஸ் அப்படின்னாலே எப்படி இருக்குன்னா இதோட ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் எப்போவுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் should be equal.
நெக்ஸ்ட் என்னன்னா அதோட அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ், அதாவது அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ்னா ஆங்கிள் ஏ அண்ட் ஆங்கிள் பி, அண்ட் ஆங்கிள் பி அண்ட் ஆங்கிள் சி ஒரு அட்ஜசன்ட் ஆங்கிள் சொல்லுவோம், ஆங்கிள் சி அண்ட் ஆங்கிள் டி அட்ஜசன்ட் ஆங்கிள் சொல்லலாம், அண்ட் டி அண்ட் ஏ இது என்னது அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ். அதோட சம் ஆஃப் தி அட்ஜசன்ட் ஆங்கிள் எப்படி தான் இருக்குன்னா 180 டிகிரியா தான் இருக்கும். ஓகேங்களா, சம் ஆஃப் adjacent angles is equal to 180 degree. So இந்த இதுக்கான adjacent angle நமக்கு ரெண்டு கொடுத்திருக்காங்க, angle A and angle B கொடுத்திருக்காங்க. So angle A plus angle B ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா கண்டிப்பா அது எப்படி தான் இருக்கணும் 180 டிகிரியா தான் இருக்கும். அது என்ன கண்டிஷன் பேஸ் பண்ணினா ஒரு ராம்பஸ் அப்படினா கண்டிப்பா அதோட adjacent angle என்னவா தான் இருக்கும்னா 180 டிகிரியா தான் இருக்கணும். ஓகேங்களா, அண்ட் அதோட ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கும்னா ஈக்குவலா தான் இருக்கும். ஓகேங்களா, சோ நம்ம கேட்டிருக்கிறது ஆங்கிள் C தான் கேட்டிருக்காங்க. சோ இந்த கண்டிஷன்ஸ்லாம் வச்சு நம்ம பண்ணிடலாமா? ஏன்னா ஆங்கிள் A and ஆங்கிள் B யோட வேல்யூஸ் தான் நம்ம எதுல கொடுத்திருக்காங்க, ரேஷியோல கொடுத்திருக்காங்க. சோ அத நம்ம வேல்யூஸை நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சாச்சு. சோ அதுக்கான கண்டிஷன் தான் என்னன்னு சொல்லிருக்காங்க, கண்டிப்பா அது வந்து 180 டிகிரியா தான் இருக்கும். சோ ஆங்கிள் A யோட வேல்யூ நம்ம என்னன்னு பார்த்தோம் 4x and ஆங்கிள் B யோட வேல்யூ 5x. சோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 180 டிகிரி. சோ ரெண்டுத்தையும் நமக்கு ஆட் பண்ணா என்ன வரும் 9x. so 9x equal to 180 degree. so x ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும் 20 degree கிடைக்கும். so x ஓட வேல்யூ 20 degree. ஆனா உங்களுக்கு நம்ம கேட்டிருக்கிறது என்னது, x ஓட வேல்யூல find the value of c தான் கேட்டிருக்காங்க. and ஆல்ரெடி நம்ம ஒரு கண்டிஷன் பார்த்தோம், rhombus அப்படினா அதோட ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் எப்படி தான் இருக்கும், ஈக்குவலா தான் இருக்கும். so அந்த கண்டிஷன் படி ஆங்கிள் A எதுக்கு ஈக்குவலா இருக்கும், ஆங்கிள் C க்கு ஈக்குவலா இருக்கும். அப்படிதானே, ஏன்னா நம்ம கேட்டிருக்கிறது ஆங்கிள் C தான். ஸோ ஆங்கிள் C க்கு எது ஈக்குவலா இருக்கும், ஆங்கிள் A ஈக்குவலா இருக்கும். ஏன் ஆங்கிள் A வச்சு நம்ம சொல்றோம்னா நம்ம x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, அண்ட் x A and B கான ஆங்கிள்ஸ் வந்து ரேஷியோல கொடுத்திருக்காங்க. ஸோ A யோட வேல்யூ இந்த 4x அதில் சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு A யோட வேல்யூ கண்டுபிடிச்சலாமா? ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம C யோட வேல்யூ கண்டுபிடிச்சலாம். ஸோ ஆங்கிள் A யோட வேல்யூ என்னது 4x. ஸோ 4 into 20 ஸோ என்ன வரும் 80 டிகிரி. ஸோ ஆங்கிள் A 80 டிகிரினா ஆப்வியஸ்லி ஆங்கிள் C என்னவா தான் இருக்கும் 80 டிகிரியா தான் இருக்கும். ஸோ அவங்க கேட்டிருக்கிறது வேல்யூ ஆஃப் ஆங்கிள் C தான் கேட்டிருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் 80. நம்ம ஆப்ஷனில் பார்த்தோன்னா ஆப்ஷன் C தான் இந்த கொஸ்டின்கான ஆன்சர். கொஸ்டின் பாருங்க, ABCD is a rhombus whose side AB equal to 4 cm and angle ABC equal to 120 degree. Then the length of diagonal BD is equal to. ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க டேட்டாஸ் எடுத்து எழுதிடலாமா? ஏபிசிடியை வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, இட்ஸ் அ ராம்பஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஏபி ஈக்குவல் டு, ஸோ அந்த ஏபிசிடிங்கிற ராம்பஸில் ஏபி சைடோட லென்த் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட லென்த் என்னன்னு சொல்லியிருக்காங்க 4 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் ஏபிசி அதோட ஆங்கிள் வந்து 120. ஆங்கிள் பியோட ஆங்கிள் ஏபிசினாலே எதோட ஆங்கிள் தான் அங்கே சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம், சொல்லியிருக்கோம். அண்ட் சென்டராக இருக்குல்ல இதோட வேல்யூ தான் அவங்க கொடுத்துருக்காங்கன்னு. ஓகேங்களா, ஸோ ஆங்கிள் ஏபிசினாலும் ஆங்கிள் பினாலும் ஒன்று தான். ஸோ ஆங்கிள் பியோட வேல்யூ தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க 120 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. ஃபைனலாக என்ன கேட்டிருக்காங்க, லென்த் ஆஃப் டயக்னல் பிடி. ஸோ டயக்னல் பிடியோட லென்த் தான் நம்ம கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டயக்ராம் வரைஞ்சிடலாமா? ஸோ ஏபிசிடி இஸ் அ ராம்பஸ். ABCD is a rhombus. Next என்ன கொடுத்திருக்காங்க, AB யோட லென்த் வந்து 4 சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்க. அண்ட் ABC இதோட ஆங்கிள் தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க 120 டிகிரி. ஸோ சென்டரில் என்ன இருக்குது, B தான் இருக்குது. ஸோ B யோட ஆங்கிள் தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க 120 டிகிரிங்கிறத சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் அவங்க கேட்டிருக்கிறது என்னது, டயகனல் ஆஃப் BD. இந்த லென்த் தான் கேட்டிருக்காங்க, BDங்கிற லென்த் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் இப்போ கொடுத்துருக்க டேட்டாஸ் வச்சு எல்லாமே டயக்ராம்லாம் வரைஞ்சாச்சு. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ABCD is a rhombus அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் சம் ப்ரீவியஸ் சம்ல நம்ம என்ன பார்த்தோம்னா இட்ஸ் அ நான் ஸ்கொயர் ராம்பஸ்ன்னு சொல்லிடுறாங்க. ஸ்கொயர்னாலே என்னது எல்லா சைட்ஸுமே ஈக்குவல். அங்கே நான் ஸ்கொயர் ராம்பஸ் சொன்னனால அதில் ஒவ்வொரு சைடும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, லென்த் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். பட் இங்கே வந்து எதுவுமே சொல்ல, ஏபிசிடி இஸ் அ ராம்பஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அது வந்து ஸ்கொயர் பேஸ் பண்ண ராம்பஸாக தான் இருக்கும். ஸோ இதோட சைட்ஸ் எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இந்த சைட் ஏபிங்கிற லென்த் வந்து 4, பிசியும் 4, சிடியும் 4 அண்ட் டிஏயும் 4. ஸோ எல்லா சைட்ஸுமே என்னது ஈக்குவல். ஏன்னா இது ஸ்கொயர் பேஸ் பண்ண ராம்பஸ். அதாவது நான் அவங்க மென்ஷன் பண்ணலை அப்படின்னாலே கண்டிப்பாக ராம்பஸில் எல்லா சைட்ஸுமே என்னது ஈக்குவலாக தான் இருக்கும். அப்படி அவங்க பர்டிகுலராக மென்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி லென்த் வந்து நம்ம வந்து ஈக்குவல் சைட்ஸாக எடுத்துக்க கூடாது. ஓகேங்களா, இப்போ இங்கே எதுவுமே சொல்லல. ஸோ ராம்பஸ் அப்படின்னாலே ஸ்கொயர் பேஸ் பண்ணி தான் வருது. ஸோ அதோட சைட்ஸ் எல்லாமே என்னது ஈக்குவலாக எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இதோட ஆங்கிள் பாருங்க
என்ன சொல்லிருக்காங்க 120 டிகிரி ஆங்கிள் பி வந்து 120 டிகிரி அண்ட் அந்த ஆங்கிளை வந்து எது பைசெக்ட் பண்ணி போகுது ஸ்ப்ளிட் பண்ணி பைசெக்ட்னால ரெண்டு ஸ்ப்ளிட் பண்ணி போகுது இந்த ஆங்கிளை ஸ்ப்ளிட் பண்ணிருக்கல அதை டயகனல் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுது ஸோ டயகனல் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிச்சாலே கண்டிப்பாக அது எப்படி தான் ஸ்ப்ளிட் ஆகும்னா ஈக்குவலாக தான் ஸ்ப்ளிட் ஆகும் ஸோ ஈக்குவலாக ஸ்ப்ளிட் ஆகும்போது இந்த டி ஆங்கிள் டிபிசி அதோட ஆங்கிள் என்னவா இருக்குன்னா ஈக்குவலாக தான் ஸ்ப்ளிட் ஆயிருக்கும் எப்படின்னா 120 டிகிரி பை 2 ஸோ இந்த ஆங்கிள் நம்மளுக்கு என்னவா இருக்கும் 60 டிகிரியாக இருக்கும் ஓகேங்களா இப்போ நம்மளுக்கு இந்த ஆங்கிள் தெரிஞ்சிருச்சு ஸோ டயகனல் அப்படின்னாலே பிடிக்கு ஒரு டயகனல் இருக்கும் அண்ட் ஏசிக்கும் ஒரு டயகனல் இருக்கும் பிசிக்கும் டயகனல் பிடிக்கு டயகனல் இருக்க மாதிரி ஏசிக்கும் ஒரு டயகனல் இருக்கும் இப்போ நம்ம இதில் என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம் இது ஒரு ட்ரையாங்கிள் பிஓசின்னு எடுத்தோம்னா ட்ரையாங்கிள் பிஓசி இந்த ட்ரையாங்கிளில் ஏன்னா நம்மளுக்கு தேவை பிடிங்கிற லென்த் தான் தேவை ஸோ அதில் எந்த ட்ரையாங்கிள்னு எடுத்துக்கலாம் நான் எடுத்துருக்க ட்ரையாங்கிள்னா பிஓசிங்கிற ட்ரையாங்கிள் இந்த பிஓசிங்கிற ட்ரையாங்கிளுக்கு நமக்கு ஆங்கிள் என்னன்னு தெரியும் இந்த ட்ரையாங்கிளுக்கான ஆங்கிள் பி வந்து 60 டிகிரின்னு தெரியும் ஆங்கிள் பி ஈக்குவல் டு 60 டிகிரி வேறு என்னெல்லாம் நம்மளுக்கு தெரியும் பிசியோட லென்த் வந்து நம்மளுக்கு என்னன்னு தெரியும் 4 சென்டிமீட்டர்னு தெரியும் ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தேவை இந்த பிஓ லென்த் தான் கண்டுபிடிக்கணும் பிஓ லென்த் தான் என்னது கண்டுபிடிக்கணும் ஸோ பிஓ லென்த் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் இது கண்டிப்பாக டயகனல் வந்து இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் கண்டிப்பாக என்ன ஆங்கிளாக தான் இருக்கும் 90 டிகிரியாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த 90 டிகிரி இருக்குது இப்போ நம்ம என்ன இது யூஸ் பண்ணலாம் ஏன்னா எங்களுக்கு நமக்கு ஆங்கிள் இருக்குது ஸோ ஆங்கிள் காஸ் 60 டிகிரி காஸோட ஃபார்முலா என்னது அட்ஜசன்ட் பை ஹைப்போடெனஸ் ஸோ இந்த ஆங்கிளுக்கு வந்து அட்ஜசன்ட் சைடு ஆப்போசிட் சைடு தான் ஓசி இதோட அட்ஜசன்ட் சைடு என்னவா இருக்கும் அதாவது இந்த ட்ரையாங்கிள் அப்படியே இங்கே வரைகிறேன் பிஓசி ஓ ஸோ இங்கே பி அண்ட் இங்கே சி இந்த ஆங்கிள் பி தான் என்னது 90 டிகிரி அண்ட் நெக்ஸ்ட் ஆங்கிள் பி என்னன்னு கொடுத்துருக்காங்க 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஆங்கிள் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஆப்போசிட் சைடு அண்ட் அட்ஜசன்ட் சைடு நம்ம ப்ளேஸ் பண்ணுவோம் ஸோ இதுக்கு ஆப்போசிட் சைடு தான் ஓசி இதுக்கு அட்ஜசன்ட் சைடு இந்த ஆங்கிள் 60 டிகிரி காஸ் 60 டிகிரி அதாவது எங்கே டிகிரி இருக்குதோ அங்கே தான் நம்ம ட்ரிக்னாமெட்ரி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம் ஸோ காஸ் 60 டிகிரியோட அட்ஜசன்ட் என்னவா இருக்கும் இந்த பிஓவாக இருக்கும் அட்ஜசன்ட் பை ஹைப்போடெனஸ் வந்து என்னது பிசி ஸோ பிசி இப்போ நம்மளுக்கு பிஓ லென்த் தெரியுமா பிஓ லென்த் எதுவுமே கொடுக்கல ஸோ பிஓ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ இதை ஆசிடிஸ் அப்படியே வச்சிடலாம் பிஓ அண்ட் பிசியோட லென்த் என்னது பிசியோட லென்த் நம்மளுக்கு தெரியும் 4 சென்டிமீட்டர் ஸோ பிசி வந்து என்னது 4 சென்டிமீட்டர் அதை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு காஸ் 60 டிகிரியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் காஸ் 60 என்னது 1/2 ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம் பிஓட வேல்யூ கண்டுபிடிச்சலாமா ஸோ பிஓ இந்த 4 வந்து நம்ம இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் அங்கே என்ன வரும் 4 × 1/2 வரும் ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணால் பிஓட லென்த் பிஓ ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர் ஸோ இப்போ நம்ம பிஓ கண்டுபிடிச்சாச்சு பிஓ வந்து 2 சென்டிமீட்டர் இப்போ பிஓ வந்து இந்த லென்த் வந்து 2 சென்டிமீட்டர் அப்படின்னா நெக்ஸ்ட் அவங்க கேட்டிருக்கிறது வந்து என்ன தான் கேட்டிருக்காங்க இந்த பிடி லென்த் தான் கேட்டிருக்காங்க பிடி லென்த் எப்படி தான் இருக்கும் பிஓ ப்ளஸ் ஓடி இதானது பிடியோட லென்த்தாக இருக்கும் அண்ட் இது ராம்பஸில் டயகனல்ஸ் எப்போவுமே எப்படி தான் ஆங்கிள்ஸ் எப்படி ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணி போதோ அதே மாதிரி இதோட லென்த் சைட்ஸும் எப்படி தான் இருக்குன்னா ஈக்குவலாக தான் இங்கே ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம் அதாவது பிடிங்கிற லைனை வந்து ஈக்குவலாக தான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ இப்போ பிஓங்கிற லென்த் வந்து 2 சென்டிமீட்டர்னா ஆப்வியஸ்லி ஓடிங்கிற லென்த் என்னவா தான் இருக்க போகுது 2 சென்டிமீட்டர் தான் இருக்க போகுது ஸோ பிஓ ஒரு 2 சென்டிமீட்டர் அண்ட் ஓடிங்கிற லென்த் 2 சென்டிமீட்டர் ஓவரால் என்ன வரும் 4 சென்டிமீட்டர் ஸோ நம்ம ஆப்ஷனில் பார்த்தோன்னா ஆப்ஷன் டி தானது இந்த கொஸ்டின்கான ஆன்சர் ஏன்னா அவங்க கேட்டது பிடியோட லென்த் தானே ஸோ பிடியோ லென்த் 4 சென்டிமீட்டர் தேங்க்யூ